أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வருடத்தில் எந்த தினங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சிறப்பானதாக ஆக்கி தந்திருக்கின்றானோ அந்த தினங்களை கண்டிப்பாக நாமும் சிறப்பானதாகவே கருத வேண்டும். அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை கொண்டிருக்கிறான் என்பதின் அடையாளம்தான் அவ்வப்போது சில தினங்களை சிறப்பாக்கி கொடுத்து இந்த தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தாலா ரெட்டிப்பாக்கி பல அமல்களை பல நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் என்று ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9 பிறை 10ஆம் நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்கக்கூடிய தினமாக நமக்கு சுன்னாவாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். யார் ஆஷுராவினுடைய நோன்பை நோற்பாரோ அவருடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று, ஒரு நாளுடைய நோன்புக்கு ஒரு வருடம் முழுவதும் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற எவ்வளவு பெரிய ஆஃபர். ஒரு அடியாரின் மீது அல்லாஹு தாலா கருணை கொண்டிருக்கின்றான், பாசம் கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று இருக்க முடியும்? இப்போது இந்த நேரத்தில் பொதுவாகவே அல்லாஹு தாலா நன்மையை கொண்டு எந்த தினங்களை அலங்காரம் செய்து தந்திருக்கின்றானோ அந்த தினங்களை நாமும் மதிப்பு மிக்கதாக கருதி ஏனைய தினங்களை போன்று இல்லாமல் இந்த தினங்களில் நம்மால் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ, எவ்வளவு நன்மையை கூட்டிக் கொள்ள முடியுமோ, எவ்வளவு நன்மையின் பக்கம் ஆர்வப்பட முடியுமோ அந்த அளவிற்கு நாமும் ஆர்வப்பட்ட அமல்களை செய்து கொள்ள வேண்டும். இப்போது சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹு தாலா அல்லாஹ் நேசிக்கக்கூடிய சில அடியார்களை பற்றி பேசுகின்றான். அவர்களை இறையச்சவாதிகள், முஹ்சினீன்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அல்லாஹு தாலா இப்படி பேசக்கூடிய வார்த்தையே மிகப்பெரிய வார்த்தை. இவர்கள் இறையச்சவாதிகள், இவர்கள் முஹ்சினீன்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அதே நேரத்தில் இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றும் பேசுகின்றான். உண்மையில் அல்லாஹினுடைய நேசத்தை பெறக்கூடிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அந்த முஹ்சினீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம் அத்தனை நபர்களையும் சேர்த்தருள் புரியட்டும். இப்போ அல்லாஹு தாலா சூரா ஆல் இம்ரானில் இந்த இடத்தில் 5 தன்மைகளை பற்றி பேசுகின்றான். இந்த 5 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் முத்தகீன்கள், அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முஹ்சினீன்கள் அவர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். முதலாவது, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து. ஒரு முஃமின், ஒரு முத்தகீன் இவர் எப்படி இருப்பார் என்றால், அல்லாஹ் எதை நன்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அந்த நன்மையான காரியங்களை செய்பவராக இருக்க மாட்டார். மாற்றமாக நன்மையான காரியங்களை செய்வதில் விரைவோடு செல்வார், விரைந்து செல்லக்கூடியவராக இருப்பார். ஆர்வப்பட்டு அந்த நன்மையை தாம் செய்தாக வேண்டும் என்று முண்டியடித்து கொண்டு செல்பவராக இருப்பார். இப்போ அல்லாஹ் அதை எப்படி பேசுறான் அப்படின்னா, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் எப்போது நம்மை மன்னிப்பான் என்று முண்டியடித்து கொண்டு செல்லுங்கள், விரையுங்கள், ஆர்வப்படுங்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று. அதே போன்று ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள், அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருக்கின்றான். சொர்க்கம் அல்லாஹுக்கு அல்ல, அல்லாஹுக்கு அது தேவையும் இல்லை. அல்லாஹ் படைத்து வைத்திருப்பது என்பது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் சொர்க்கம். சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் ஆர்வப்பட்டு விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கம் வானம் பூமியை விட விசாலமானது. உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு நுணுக்கமா அல்லாஹ் பேசிட்டு முடிச்சுட்டான் பாருங்க. சொர்க்கத்திற்குள் எல்லோரும் சென்று விட முடியாது. இறையச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அப்போ முதல் விஷயம், விரைந்து ஆர்வப்பட்டு அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும்
விரைந்து ஆர்வப்பட்டு செல்லுங்கள். நம்பர் 2, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா. ஒரு முத்தகி முஹ்சினினுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், அவர் வறுமையில் இருந்தாலும் வசதியில் இருந்தாலும் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். நடுநிலையாக எப்போதும் அவர் சதகாவை நிறுத்த மாட்டார். எப்போதும் அவர் நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்வதை நிறுத்த மாட்டார். வாழ்வியலில் பொருளாதாரத்தில் நெருக்கடி வரும், திடீரென்று வசதி வரும். எப்படி இருந்தாலும் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து எதை கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹுடைய பாதையில் அவர் செலவு செய்து கொண்டே இருப்பார். அவர் நல்லதாக செல்வ செழிப்பில் இருக்கும் போதும் சரி, அவரிடத்தில் வறுமை வாட்டி எடுக்கும் போதும் சரி. இது 2வது. நம்பர் 3வது, வல் காதிமீனல் கைஸ். எவ்வளோ பெரிய டாஸ்க் பாருங்க. அல்லாஹ் நேசிக்கணும் அப்படின்னா இதை நம்ம கடைப்பிடிச்சுதான் ஆகணும். வல் காதிமீனல் கைஸ், கோபத்தை மென்று விழுங்குபவராக இருப்பார். இன்னைக்கு பலதரப்பட்ட நேரங்களில் பலதரப்பட்ட மனிதர்களுடைய பல பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் காரணமே இந்த கோபம்தான். கோபப்பட்டு பல விஷயங்களை பேசி விடுகின்றோம், கோபப்பட்டு பல வார்த்தைகளை உதிர்த்து விடுகின்றோம். ஆனால் அது எத்தனை நபர்களுடைய மனதை சுக்குநூறாக்கியது என்பதெல்லாம் தெரியாது, கடந்து போயிடுது. ஆனால் எத்தனை முறை மன்னிப்பை கேட்டாலும் மீண்டும் அந்த வார்த்தையை அந்த நிலையை கொண்டு வருவது கஷ்டம். கோபத்தை மென்று விழுங்குபவர்களாக இருப்பார்கள். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரம் என்பதும் கோபம் என்பதெல்லாம் ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகின்றது. பொறுமை அல்லாஹ் கொடுப்பது. இப்போ இந்த கோபம், அவசரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஷைத்தானின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது. வல் காதிமீனல் கைஸ், நீங்கள் கோபத்தை மென்று விழுங்குங்கள். இது 3வது. நம்பர் 4 பாருங்க, பயங்கரமான டாஸ்க். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்து விடுவது. மன்னிச்சிருங்க. இது மிகப்பெரிய டாஸ்க். அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க. என்னுடைய எந்த தவறுக்கும் யாரெல்லாம் நீ குற்றம் பிடிச்சிடாத, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பகிரங்கமாகவோ வேண்டும் என்றோ செஞ்சிட்டேன், ஆனா தயவு செஞ்சு நீ என்ன ரகசியத்தை அம்பலப்படுத்திடாத, உண்மையிலும் சரி மறுமையிலும் சரி என்ன பிடிச்சிடாத என்று ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடாத தினமே கிடையாது. ஆனால் இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை மட்டும், அவர் என்ன பேசினார் தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் எப்படி நடந்துகிட்டார் தெரியுமா, நானா இருக்க போய் கம்முன்னு போறேன், நீங்களா இருந்தீங்கன்னா அரைஞ்சிட்டு இருப்பீங்க அவ்வளவுதான் என்று எத்தனை, இவர் மன்னிக்க மாட்டேன் என்பதற்கு இத்தனை காரணங்கள். ஆனா அல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொல்றான், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இது நம்பர் 4வது. நம்பர் 5வது, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா முஹ்சினீன்களை நேசிக்கிறான் என்று இடையில் சொல்லிவிட்டு 5வது விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே ஒரு அடியார் அநீதம் செய்து கொண்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு மானக்கேடான செயலை செய்து விட்டாலோ ஸக்கருல்லாஹ், உடனே அவர் அல்லாஹ்வை நினைப்பார். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். இந்த இடத்தில் 5வது கேரக்டர்ல அல்லாஹு தஆலா முஃமின்கள் என்றால் பாவமே செய்யாதவர்கள் என்று பேசல. பாவம் என்பது நடந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே மீள்வார்கள், பாவ மன்னிப்பை தேடுவார்கள். வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், உண்மையில் இது பாவம் என்று தெரிந்ததற்கு பின்னால் அதில் நிலைத்திருக்க மாட்டார்கள். அது பாவம் என்று தெரிந்ததும் அல்லாஹின் பக்கம் திரும்பி பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹின் பக்கம் நெருங்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த 5 பண்புகள் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் ஆர்வப்பட்டு விரைந்து செல்வது ஒன்று. அதே போன்று 2வது, நன்மையான காரியத்திலும், அதாவது செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவராகவே எப்போதும் இருப்பது. அதே போன்று 3வது, கோபத்தை மென்று விழுங்குவது. 4வது, பொதுவாக மக்களை எல்லோரையும் மன்னித்து விடுவது. 5வது, ஏதேனும் நாம் தவறோ பாவமோ தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹின் பக்கம் திரும்பி விடுவது. இந்த 5 காரியங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை முத்தகீன்கள் என்றும்,
அல்லாஹினுடைய நேசத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு இவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற நன்மைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹு தஆலாவிடம் இருந்து இவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற கூலி என்பது அல்லாஹினுடைய மன்னிப்பாகும். பின்பு இரண்டாவது அவனுடைய சொர்க்கமாகும். அவைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். வநிஅம அஜ்ருல் ஆமிலீன். உலகத்தில் நாம் சொன்ன இந்த 5 விஷயங்களின் பக்கம் அமல் செய்தவர்களுடைய கூலி எவ்வளவு நல்லதாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த 5 தன்மைகளும் வாழ்நாள் முழுவதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. குறிப்பாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய இது போன்ற நேரங்களில், சிறப்பான நாட்களில் இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் எந்த பாவங்களிலும் நாம் கலந்து விடாமல் மக்களை மன்னிப்பவர்களாக, கோபங்களை மென்று விழுங்குபவர்களாக இருக்கக்கூடிய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.